ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைண்ட் ஆல் டூப்ளிகேட்ஸ் இன் an array. இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 442ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ல ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேயோட லென்த் என்ன அப்படின்னா, அந்த அரேக்குள்ள இருக்க எல்லா எலமெண்ட்டுமே வந்து 1ல இருந்து n இருக்க ரேஞ்சில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. தென் வந்து எல்லா எலமெண்ட்டுமே வந்து அட்மோஸ்ட் டுவைஸ் டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு தடவை ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா 2 தடவை தான் மேக்ஸிமம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அப்படி 2 தடவை ப்ரெசென்ட் ஆயிருக்க நம்பரை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, O of n டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த ஸ்பேஸும் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. ஜஸ்ட் அந்த அவுட்புட் ஸ்டோர் பண்றோம்ல, அந்த ஸ்பேஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எதுவுமே இந்த ஃப்ரீக்வன்சி அரே இல்ல வந்து இந்த ஹேஷ் மேப் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நெறைய பேரு எப்படி யோசிப்பாங்க அப்புட்ன்னா, சார்ட்டிங் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு எலமெண்ட்டும் செக் பண்ணாலே போதுமே அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இங்க வந்து சார்ட்டிங் யூஸ் பண்ணா O ஆஃப் n log nல ரன் ஆகும். பட் அவங்க கேட்டிருக்கிறது O ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டில கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம சார்ட்டிங் யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் வந்து ஹாஷ் மேப் யூஸ் பண்ணலாம்னு நெறைய பேர் யோசிப்பாங்க. ஹாஷ் மேப் யூஸ் பண்ணி அதோட கவுண்ட்ட வந்து ஸ்டோர் பண்ணிட்டு எந்த கவுண்ட் வந்து 2 இருக்கோ அத ரிட்டர்ன் பண்ணா போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. தென் தேர்டு வந்து ஃப்ரீக்வன்சி அரே. ஸோ ஃப்ரீக்வன்சி அரேக்குனாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண வேண்டிய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து அவங்க வந்து 1லேருந்து n டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தனை வேல்யூக்கும் நம்ம ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணா, அதுவே வந்து O ஆஃப் n டைம்ஸ் எடுத்துக்கும். ஸோ நம்ம அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, நம்ம ஃப்ரீக்வன்சி அரேல எப்படி வந்து ஃப்ரீக்வன்சியை ஸ்டோர் பண்றோமோ, அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த நம்பருக்குரிய ஒரு விசிட்டிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். இப்ப அந்த நம்பரை விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு மார்க்கை ஸ்டோர் பண்ணிட்டு, தென் அகைன் அத வரும்போது அந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த நம்பரை டூப்ளிகேட்னு கன்சிடர் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து 0த்துல இருந்து நம்ம வந்து ஒரு 5 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 4ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 1லேருந்து n டைம்ஸ் வரைக்கும் தான் அந்த அரேல நம்பர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம 0th இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட்டோட வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல செகண்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு அரேயோட லென்த் என்னன்னா, n நம்பருக்குரிய ஃப்ரீக்வன்சியை இதுல ஸ்டோர் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியை ஸ்டோர் பண்ணா இங்க வந்து அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிரும். பட் நம்ம ஃப்ரீக்வன்சி ஸ்டோர் பண்ணாம ஜஸ்ட் ஒரு நெகட்டிவ் மார்க் தான் ஸ்டோர் பண்ண போறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 4 இருக்கா? 4த்துக்கு நம்ம எந்த இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும். கரெக்டா? அப்ப 4 மைனஸ் 1 அப்படின்னா தேர்டா? 4 மைனஸ் 1 3. ஸோ இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி 0th இண்டெக்ஸ்ல 4, 3, அப்புறம் 2, அப்புறம் 7 இருக்கு, அப்புறம் 8, 2, 3, 1 அப்படின்னு இருக்கா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து இதுக்கு தேர்ட் இண்டெக்ஸ்ல நம்ம 4ங்கிற வேல்யூக்கு நெகட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்றதா சொல்லியிருந்தேன்னா, இப்போ வந்து தேர்ட் இண்டெக்ஸ்ல 7 இருக்கு. 7க்கு பதிலாக நம்ம -7ன்னு ஸ்டோர் பண்றோம். தென் அகைன் இப்ப 4 வருது அப்படின்னா, 4க்கு திரும்படியும் வந்து 4 மைனஸ் 1 3யா? 3 இண்டெக்ஸ்ல பார்க்கும்போது இது ஆல்ரெடி நெகட்டிவ் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து இது டூப்ளிகேட்னு கன்சிடர் பண்ணுவோம் 4. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு மொத்தமே 2 ஸ்டெப் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மார்க் இண்டெக்ஸ் அஸ் எ நெகட்டிவ். தென் இஃப் சேம் எலமெண்ட் கம்ஸ் அகைன் அப்படின்னா, நம்ம அந்த நெகட்டிவ் வேல்யூ செக் பண்றோம். இப்போ சேம் எலமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம செக் பண்றோம். செக் இஃப் நெகட்டிவா அப்படின்ட்டு. இஃப் நெகட்டிவ் அப்படின்னா நம்ம வந்து டூப்ளிகேட்னு கன்சிடர் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ இப்போ அந்த வேல்யூ ஆல்ரெடி வந்திருக்கு அப்படின்னா, நம்ம நெகட்டிவ் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2 தடவை பிரசென்ட் ஆயிருக்கு, 3 பிரசென்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி 2 பிரசென்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3ஏ இப்போ எடுத்து பார்ப்போமே. 3க்கு எந்த இண்டெக்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணணும்? செகண்ட் இண்டெக்ஸ்ல. ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 இருக்கு. இப்போ 2க்கு பதிலாக -2ன்னு ஸ்டோர் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா?
தென் இப்ப வந்து அகைன் 3 வருது. இந்த இடத்துல இப்ப 3 வருது அப்புட்ன்னா, 3க்கு அகைன் நம்ம எங்க ஸ்டோர் பண்ணணும்? 2 இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும். செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன பார்க்குறோம் அப்புட்ன்னா, நெகட்டிவ் நம்பர் இருக்கு. அப்ப நெகட்டிவ் நம்பர் இருக்கு அப்புட்ன்னா, ஆல்ரெடி அந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு நம்பர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அப்ப இப்ப இந்த நம்பர் அகைன் வருது அப்புட்ன்னா, அது ஒரு டூப்ளிகேட் நம்பரா இருக்கும். ஸோ இத நம்ம வந்து ஈஸியா எப்படி சால்வ் பண்றோம் அப்புட்ன்னா, நெகட்டிவ வந்து மார்க் பண்ணி வச்சுருவோம் அந்த இண்டெக்ஸ்ல. ஒவ்வொரு நம்பருக்கும் அதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். இப்ப மேக்ஸிமம் வந்து இந்த அரேல வந்து பிரசன்ட் ஆயிருக்க எலமென்ட் பார்த்தோம் அப்படின்னா 8. இதோட லென்த்தும் பார்த்தோம் அப்படின்னா 8. கரெக்டா? ஸோ இதுக்கு அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த அரேலோட லென்த் வரைக்கும் தான் அந்த ரேஞ்சே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப அரேயோட லென்த் 8 அப்படின்னா, அந்த எலமெண்ட்ல வந்து 8க்குள்ள தான் நம்பர் இருக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஜஸ்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்றோம். இப்ப 8 அப்படின்னு இருக்குன்னா 8th இண்டெக்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து 0த்துல இருந்து தான் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப நம்ம 8 - 1 அப்படிங்கிறப்ப 7லாம் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதோட இண்டெக்ஸோட வேல்யூவை வந்து நம்ம 7ல வந்து மார்க் பண்ணிடுறோம். இது ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்ட்டு. அப்படி ப்ரெசென்ட் ஆயிருந்தா 7th இண்டெக்ஸ்ல மார்க் பண்ணிடுறோம் நெகட்டிவ் வேல்யூவை. ஜஸ்ட் வந்து இருக்கிற வேல்யூவை நெகட்டிவ் மட்டும் அசைன் பண்றோம். அகைன் இந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா, இது அந்த இண்டெக்ஸ்ல வேல்யூ இருக்கிறது நெகட்டிவ்ல இருக்கான்னு செக் பண்றோம். அப்படி நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா இது ஒரு டூப்ளிகேட் வேல்யூ. அப்படி ஒரு நெகட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவா நம்ம மார்க் பண்றோம். அவ்வளவுதான். ஒவ்வொரு தடையும் நம்ம செக் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டே வருவோம். வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஒரு அரே எடுத்திருக்கேன். தென் அதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 8. நான் 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். I = 0ன்ட்டு. தென் நம்ம வந்து இண்டெக்ஸை மார்க் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன்னா நெகட்டிவ் வேல்யூவா. ஸோ அதே மாதிரி இங்க இண்டெக்ஸுக்கு ஈக்குவல் டு இப்போ நம்பர் கரண்ட் வர நம்பர் -1. இப்போ 4 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா 4 - 1 என்னது 3. ஸோ தேர்ட் இண்டெக்ஸ்ல நம்ம 4க்குரிய நெகட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்ணிடுவோம். ஐ மீன் மார்க் பண்ணி வச்சிருவோம். தென் அகைன் அந்த 4 வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ அங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்ல நம்ம வந்து டூப்ளிகேட் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிடுவோம். இந்த அரேல 0th இண்டெக்ஸ் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து, இது 7th இண்டெக்ஸா. இதுதான் இதோட சூடோ கோட் இந்த ப்ராப்ளம்க்குரியது. ஸோ நம்ம ஃபார் லூப்ல ஒன்னொன்னா ஐட்ரேட் பண்றோம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ நான் இங்க ஸ்டோர் பண்ணிடுறேன். எப்படி ஸ்டோர் பண்றேன்? அந்த நம்பரை வந்து அப்சல்யூட்னு எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து நெகட்டிவ் ஒரு நம்பருக்கு மார்க் பண்ணிடுறோம். ஸோ அந்த நெகட்டிவ் நம்பர் வரும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ எடுக்க முடியாது. ஸோ நம்ம அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பருக்குரிய இண்டெக்ஸ் நம்ம எடுக்கிறோம். இப்போ -4ங்கிறது தான் ஒரு கரண்ட் வேல்யூ அப்படின்னா -4 -1ங்கிறப்ப 5 ஆயிரும். -5ங்கிற இண்டெக்ஸ் இருக்காது. கரெக்டா? அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை வந்து அப்சல்யூட்டா போட்டு அந்த மைனஸை ரிமூவ் பண்ணி தான் செக் பண்றோம். அந்த இண்டெக்ஸ்ல நெகட்டிவ் நம்பர் <0 அப்படின்னா நெகட்டிவ் நம்பரான்னு செக் பண்றோம். நெகட்டிவ் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்ல ஆட் பண்றோம். அப்படி இல்லை அப்படின்னா அதை மார்க் பண்ணி வச்சிடறோம் நெகட்டிவா. ஸோ இப்போ இனிஷியலா வந்து இந்த அரே இப்படி இருக்கா? அந்த அரேல வந்து எல்லா நம்பரும் இருக்கு. ஸோ 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7th இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிடறேன். இப்போ வந்து I வந்து 0த்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ செக் பண்றோம். 4 வந்து 4 - 1 இண்டெக்ஸ் வந்து 3. கரெக்டா? இண்டெக்ஸோட வேல்யூ இப்போ வந்து கரண்டா பார்த்தோம் அப்படின்னா 3 வரும். 3க்கு வந்து நம்ம 3ங்கிற இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 7 இருக்கு. ஸோ இங்க 7 இருக்கும். 7ங்கிறது நெகட்டிவ் நம்பரான்னு பார்க்கணும். இல்ல. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஸோ நெகட்டிவா நம்ம மார்க் பண்ணி வச்சிடறோம். தென் வந்து செகண்ட் நம்பர் போகுமா? I இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வேல்யூ 3. ஸோ இப்போ இண்டெக்ஸ் என்னது? 3 - 1 2. ஸோ 2ங்கிற இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்கு. ஸோ அகைன் இப்போ செக் பண்றோம். இந்த இண்டெக்ஸ்ல வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். இல்ல அப்படின்னா நெகட்டிவா மார்க் பண்ணி வச்சிடறோம். தென் இப்போ வந்து I வந்து தேர்ட் எலமெண்ட் போகும். தேர்ட் எலமெண்ட் வந்து 2. இண்டெக்ஸ் என்னது? 1. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்கு. 3 வந்து நெகட்டிவா இருக்கான்னு பார்க்குறோம். இல்ல. அப்போ நெகட்டிவா மார்க் பண்ணிடுவோம். ஓகேவா? தென் வந்து I நெக்ஸ்ட் எலமெண்ட் மூவ் ஆகும். 7. ஸோ 7க்கு வந்து இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6. ஸோ சிக்ஸ்த் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 இருக்கு. இந்த 3 ஆல்ரெடி நெகட்டிவா இருக்கா? இல்ல. அப்படிங்கிறப்ப நெகட்டிவா மார்க் பண்ணி வச்சிடும். தென் I வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் மூவ் ஆகும். 8. 8க்கு இண்டெக்ஸ் என்னது? 7. ஸோ 7th இண்டெக்ஸ்ல 1 இருக்கு. 1 வந்து நெகட்டிவா இருக்கா? இல்ல. ஸோ நம்ம வந்து நெகட்டிவா மாத்திடுறோம். -1. தென் வந்து I நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இப்ப பாருங்களேன் 2ன்னு வருதா? 2க்கு இண்டெக்ஸ் என்னது? 1. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஆல்ரெடி நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. ஸோ -3 இருக்கு. -3 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப்ல வருமா? இந்த எலமெண்ட் வந்து <0 இருக்கா? அப்ப இந்த 2ங்கிற நம்பர் வந்து டூப்ளிகேட் நம்பர். ஸோ நம்ம வந்து ரிசல்ட் அரேல 2 ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ 2ங்கிறது வந்து ஒரு டூப்ளிகேட் வேல்யூ அப்படின்ட்டு. தென் வந்து I நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகுமா? ஸோ 3க்கு வருது. ஸோ இப்போ 3க்கு இண்டெக்ஸ் என்னது? 2. கரெக்டா? 2ல செக் பண்றோம்.
ஆல்ரெடி -2 இருக்கு. நெகட்டிவ் வேல்யூ ஆல்ரெடி இருக்கு. அப்படிங்கிறப்ப இதுவும் ஒரு டூப்ளிகேட் நம்பர். அப்ப 3ங்கிறதையும் நம்ம ரிசல்ட் அரேல ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்ப வந்து I வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகும். இப்போ 1ன்னு வருது. 1 - 1ங்கிறப்ப 0. கரெக்ட்டா? இப்ப 0த் இண்டெக்ஸ்ல பார்க்குறோம். 0த் இண்டெக்ஸ்ல 4 இருக்கு. 4 வந்து நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. ஸோ இத நெகட்டிவா கன்வெர்ட் பண்ணிருவோம். ஸோ இப்ப ஃபைனலா இந்த அரே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல 8, 2. ஸோ ஆல்ரெடி நம்ம நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சு அப்படிங்கிறப்ப, அகைன் அதே நம்பர் வரும்போது அந்த இண்டெக்ஸ்ல நெகட்டிவ் மார்க் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். மார்க் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ரிசல்ட் அரேல ஆட் பண்ணிறோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இத நம்ம ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி கோட் ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதான் அதோட கோட். நம்ம வந்து ஒரு அரேவை கிரியேட் பண்ணியிருக்கோம். ரிசல்டன்ட் அரேய. இந்த அரேக்கு வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. லைக் வந்து நம்ம ரிசல்ட்டுக்கு யூஸ் பண்ற அரேவை வந்து ஸ்பேஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து அவங்க ரிசல்ட் கேட்டது எப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். தென் வந்து ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்றோம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூவா எடுத்து வச்சுக்கிறோம். தென் வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க் பண்ணியிருக்குமான்னு பார்க்குறோம். அப்படி நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ரிசல்டன்ட்ல ஆட் பண்ணிடுறோம். இல்ல அப்படின்னா அதுக்கு நெகட்டிவா மார்க் பண்ணிடுறோம். ஸோ ஃபைனலா இந்த ரிசல்ட்ங்கிற அரே மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஸோ அங்க ரன் பண்ணிடலாம். ஸோ ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணிடலாம். 6 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளம்க்கு நான் 3 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கல. டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி கொடுத்தது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்படிங்கிறப்ப நம்ம O ஆஃப் என்லேயே இதை சால்வ் பண்ணிட்டோம். ஸ்பேஸுக்கு நம்ம எதுவுமே யூஸே பண்ணல. அப்படிங்கிறப்போ O ஆஃப் 1. ஸோ அவங்க கொடுத்த டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு அவங்க கொடுத்த காம்ப்ளெக்சிட்டிக்கு நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அதை. ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.